ரொம்ப பிடிக்கும் நம்ம சயின்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த ஈவினிங்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு ஈவினிங்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றது. நம்மளுடைய உடம்பு வந்து பல ஆர்கன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எங்க வச்சுக்கிறது எப்படி அப்படின்ற விஷயத்த ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ அதை ஒரு குட்டி ஸ்டோரியில இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா குட்டி ஸ்டோரியை? பிரேம் சார் என்ன சொல்றீங்க? எஸ் சார், ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸோ இந்த குட்டி ஸ்டோரி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க உங்களை பத்தியான ஸ்டோரி, உங்க லைஃப்பை பத்தியான ஸ்டோரி. ஸோ இதை இமேஜின் பண்ணுங்க, இந்த ஸ்டோரியில நீங்க தான் ஒரு மெயின் கேரக்டர். ஏன்னா இந்த ஸ்டோரி நம்ம லைஃப்பை, நம்ம ஹெல்த்தை கனெக்டடான ஒரு விஷயம் தான். ஸோ ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுடைய மணியை யாராவது ஸ்டீல் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியாமலே உங்களோட பணத்தை யாராவது உங்ககிட்ட இருந்து திருடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அதை கண்டிப்பா நீங்க ஸ்டாப் பண்ணணும்ல. ஸோ இந்த ஸ்டோரி அது சம்பந்தமானது தான். இது பணம் மட்டும் இல்ல, பீஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸையும் நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி பண்றாங்கன்றத சயின்டிபிக்கா நம்ம பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த விஷயத்துல ஆல்ரெடி விக்டிமா இருக்கிறாங்க. அண்ட் நாட் ஓன்லி தே ஆர் லூசிங் மணி, பட் அவங்க ஹெல்த்தையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேமேஜ்னும் போது நான் என்ன மீன் பண்றேன்னா, ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், லேசினஸ், டயர்ட்னஸ், பெயின், டயபெட்டிஸ், கேன்சர், இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைல்ட் பர்த், எல்லாமே வந்து இட் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட் ஆர் பை ஃபேட். சாரி அப்படி நினைக்காதீங்க, இது வந்து பியூர்லி டிசைன்டு மாடல். ஸோ இவங்களோட கோல் என்ன, இதை பண்ணக்கூடியவங்களோட கோல் என்ன அப்படின்னா, இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர் சொல்றேன், இந்த வில்லனோட கோல் என்ன அப்படின்னா, நாட் ஈவன் ஒரு ஒரு சிங்கிள் பர்சன் கூட உலகத்துல 100% ஹெல்த்தியா இருக்கக்கூடாது. அதுக்கான ஒர்க்கை தான் அவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது நம்ம நினைக்கலாம், அப்படிலாம் ஒருத்தரால பண்ண முடியுமா, கவர்மெண்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கே, ப்ரொடெக்ட் பண்ணலாமான்னா, இதை எதிர்த்தா கவர்மெண்ட் எதிர்த்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த கண்ட்ரி மேல வாரே பண்ணுவாங்க. அவ்வளவு சீரியஸான மேட்டர். ஐ திங்க் இட் இஸ் கெட்டிங் த்ரில்லிங். இன்னைக்கு உலகத்துல வார் நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இந்த ரீசனும் அதுல இருக்கு. ஸோ இது இன்னும் இந்த ஸ்டோரி ரொம்ப இன்டென்ஸா போக போகுது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இதனாலதான் நடந்துச்சான்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி இருக்க போகுது. ஸோ இந்த வில்லனை பத்தி பார்ப்போம் இப்போ. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த வில்லன். இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். இவர் வந்து ஒரு பர்சன் கிடையாது, இவர் வந்து ஒரு பெரிய சிஸ்டம். இவர் கூட நீங்க ஃபைட் பண்ணவே முடியாது. இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கலாம். இவர் ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கலாம். ஏன் சொல்ல போனா பில்கேட்ஸ் மாதிரி பெரிய பணக்காரனா கூட இருக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க, எப்படி நம்மளோட ஹெல்த்தை இவங்க ஸ்டீல் பண்றாங்க அப்படின்னா, இந்த வில்லன் வந்து ஒரு ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிருப்பாரு, ஒரு லூப் மாடல். அந்த லூப்ன்றது என்ன, ஒரு வட்டம். அந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம லைஃப் டிசைன் பண்ணிடுவாங்க. இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாத மாதிரி பார்த்துப்பாங்க. அது என்ன வட்டம் அப்படின்னா, இந்த சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங் பண்ணுவாங்க. அது இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங்னா என்ன அப்படின்னா, ஆயிரக்கணக்கான ஏக்கரை வாங்கி புதுசா அவங்களே செகண்ட் ஹேண்ட்ல என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஒரு கிராப்ஸை, டெட் கிராப்ஸை உருவாக்கி அந்த டெட் கிராப்ஸை கல்டிவேட் பண்ணுவாங்க. அடுத்து கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த கிராப்ஸை அவங்களே ஒரு ஃபேக்டரி வச்சு அந்த ஃபேக்டரியில அதை ப்ராசஸ் பண்ணி உலகம் முழுக்க ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஜாயிண்ட் சென்டர்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. லைக் பர்கர் ஜாயின்ட்ஸ், ஃப்ரைடு சிக்கன்ஸ் சொல்லி உலகம் ஃபுல்லா அவங்க ஓபன் பண்ணுவாங்க. அதுங்களா, மூணாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கம்பெனி வச்சிருப்பாங்க. அதையும் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டு டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அது மெயின்டெனன்ஸ்க்காக அதை பயன்படுத்துவாங்க. சோ லெட்ஸ் அஸ்யூம் உங்களுடைய ஹெல்த்தை ஒரு கார் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த கார்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அந்த பிரச்சனை திரும்பவும் வரக்கூடாத மாதிரி ஒரு அந்த ப்ராப்ளத்தை சரிப்படுத்தணும்னு பார்ப்போம். ஆனா இவங்க பண்ணக்கூடிய சிஸ்டம், இன்ஸ்டெட் ஆஃப் அதை கம்ப்ளீட்டா அது லைஃப் லாங் சரி பண்றதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரிப்பேர் ஷாப்புக்கு நீங்க தொடர்ந்து வர்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நீங்க சாப்பிடும் போதும் அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அவங்க உருவாக்கக்கூடிய அந்த டெட் கிராப்ஸை நீங்க சாப்பிடும் போதும் அவங்களுக்கு அதுல லாபம் கிடைக்கும். அதை சாப்பிட்டு நீங்க சஃபர் ஆவீங்க, அப்பயும் அவங்க அதுல லாபம் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கப்புறம் டேமேஜ் ஆயிருப்பீங்க, அந்த டேமேஜ்லயும் அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன லூப் இது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லூப் எப்படி அவங்க வேலை செய்ய வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மிகப்பெரிய அமௌண்ட்டை இந்த மாதிரி கம்பெனிஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை ஸ்ட்ராட்டஜிக்கலா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த கம்பெனிஸ் மூலியமா ஆயிரக்கணக்கான பேட்டன்ட் வாங்கியிருப்பாங்க. பில்கேட்ஸ் கிட்ட மோர் தென் ஆயிரக்கணக்குல பேட்டன்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆயிரக்கணக்கான பேட்டன்ட்ஸ், எதுக்கெல்லாம் பேட்டன்ட்ஸ் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா,
நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட சீட்ஸுக்கு பேட்டன் வாங்குறாங்க. அவங்க பண்ணக்கூடிய ஃபார்மிங் மெத்தட்ஸ்க்கு பேட்டன் வாங்குறாங்க. இந்த ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல குடுத்து எவ்ரி இயர், எவ்ரி டைம் அவங்க குரோ பண்ணும்போது இந்த பேட்டன்டட் சீட்ஸ வாங்க வைப்பாங்க. பேட்டன்டட் வேக்சின்ஸ உருவாக்குவாங்க. அந்த உலகத்துடைய ரைட்ஸ், அதாவது அது மொத்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதனால உலகத்துடைய குளோபல் ஹெல்த் பாலிசி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்க செலவு பண்ணக்கூடிய கூகுள் பே மாதிரி ஒரு செலவு பண்ணக்கூடிய டெக்னாலஜிய உருவாக்கி, நீங்க செலவு பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனிஸ் ஓன் த பேட்டன்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த பேட்டன்ட்ஸ் ஓன் பண்ணுவாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாடல கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது மூலியமா உலகத்தோட கவர்ன்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணிருவாங்க. ஸோ யூ ரீட் அபவுட் இங்க பார்த்தீங்கன்னா, இவங்கள ஆனா ரொம்ப நல்லவங்கன்னு நீங்க ஸ்கூல் புக்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. அது வேணுக்குனமே உங்க மைண்ட்ல அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப மிகப்பெரிய பணக்காரங்க, ரொம்ப அறிவாளிங்கன்னு புரொபகண்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மீடியாவ வச்சு. ஸோ பட் இந்த வில்லன் வந்து அவங்க இந்த வில்லன் ஏன் இதெல்லாம் பண்றாருன்னா, அவங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தேவை. அந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னா, இந்த லூப்குள்ளேயே நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து, இந்த லூப்குள்ளேயே நம்ம சம்பாதிக்கிற பணத்த செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த என்ன என்ன பண்ணாலும், எவ்வளோ பெரிய ஒரு ஒரு லூப் ஒருத்தர் உருவாக்குனாலும், அந்த லூப்ல கண்டிப்பா ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அந்த வீக் பாயிண்ட்ட பத்தி நெனச்சு மட்டும் தான் அவங்க பயப்படுவாங்க. அந்த வீக் பாயிண்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளாலயும் இந்த லூப்ல இருந்து எஸ்கேப் ஆயி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய, ஹெல்தியான வாழ்க்கைய, பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாத வாழ்க்கைய, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். அது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீக் பாயிண்ட் அது நத்திங். இட்ஸ் வெரி சிம்பிள். கிளியர் செல்ஸ். உங்க உடம்புல இருக்கக்கூடிய செல்கள நீங்க கிளீனா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன்ஸ், மெடிசின்ஸ் எதுவுமே தேவைப்படாது. சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மீட்டிங் 8 மணிக்கு ஆரம்பிச்சது. இப்ப 8:19 ஆகுது. இந்த 19 நிமிஷத்துக்குள்ள ஆல்ரெடி 50 கோடி செல்கள் உங்க உடம்புல இருந்து அழிஞ்சிருச்சு. அதாவது இறந்துருச்சு. ஏன்னா அதோட லைஃப் டைம் முடிஞ்சு இறந்துருச்சு. பட் டோன்ட் வரி, எக்ஸாக்ட்லி அட் த சேம் டைம், அந்த சேம் மொமெண்டம்ல 50 கோடி புதிய செல்கள் உருவாயிருக்கு. புதிய பிராண்ட் நியூ செல்ஸ் உங்க உடம்புல உருவாயிருக்கு. ஒரு ஆர்கன்ல இருக்கக்கூடிய செல்களும் புதுசா உருவாயிருக்கு. சோ இப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, எவ்ரி 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நீங்க ரீபில்ட் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. பிரிக் பை பிரிக் நீங்க ரீபில்ட் ஆகுறீங்க. அட் திஸ் மூமெண்ட், இந்த செகண்ட் கூட உங்களோட உடம்புக்குள்ள இந்த நியூ செல்ஸ் பில்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த செல்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏன்னு இருக்கும். ஒரு ஹியூமன் செல்ஸ்குள்ளயும் ஒரு டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏவை நீங்க எப்படி யோசிக்கலாம்னா, ஒரு பிரிண்டிங் மிஷின் மாதிரி யோசிச்சுக்கோங்க. இந்த பிரிண்டிங் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செல்லுடைய லைஃப் டைம் முடிஞ்ச உடனே அத மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் காப்பிய எடுக்கிறது உங்களுடைய டிஎன்ஏ. சோ இந்த டிஎன்ஏ டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, காப்பி எப்படி வரும்? பிளர்ரியான போட்டோ காப்பியா வரும். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு போட்டோ காப்பி எடுக்குறீங்க. ஒரு ஜெராக்ஸ் மிஷின பயன்படுத்தி ஒரு போட்டோ காப்பி எடுக்குறீங்க. உங்களுடைய போட்டோ கலர் போட்டோவா குடுக்குறீங்க. நல்லா இருக்கு. ஆனா பிரிண்ட் எடுக்கும்போது அந்த மிஷின் ரிப்பேரா இருக்கு. அந்த டிஎன்ஏ ரிப்பேரா இருந்தா, அந்த போட்டோ காப்பி எப்படி வரும்? யோசிச்சு பாருங்க. அது வந்து நீங்க கலர்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபைல் போட்டோவ குடுத்தீங்கன்னா, அது வோட்டர் ஐடி கார்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவ எடுத்து குடுக்கும். சோ அப்ப அது வந்து ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. அந்த மாதிரி டிஎன்ஏ டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, கிளியர் கட் போட்டோ காப்பி நம்மளுக்கு கிடைக்காது. ஸ்கிரீன் ஷேர் நான் பண்ணிக்கிறேன் சார். அப்போ பாத்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய ஹியூமன் பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ். இப்போ இது ஒரு செல் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா காமிச்சிருக்கேன். இந்த செல்லுக்குள்ள பாருங்க எத்தன ஸ்பேர் பார்ட்ஸ் உள்ள இருக்கு. ஒரு பார்ட்ஸும் ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கு. அந்த மிடில்ல ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த மிடில்ல தான் அந்த டிஎன்ஏ இருக்கும். அதுக்குள்ள இருக்கும். சோ அந்த டிஎன்ஏ வந்து என்ன வேலை பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சோ இதுதான் செல்ஸ்குள்ள தான் அந்த டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏ தான் போட்டோ காப்பி எடுக்க போகுது. இந்த செல்லோட லைஃப் டைம் முடிஞ்ச உடனே புதிய செல்கள உருவாக்குறதுக்கு இந்த டிஎன்ஏ தான் ஒரு போட்டோ காப்பி எடுக்க போகுது. சோ இங்க என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ள ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணம் யாருன்னா, இவருதான். எப்படி நீங்க வந்து உங்க வீட்டு ஒரு இரும்பு பொருள் வாங்கி, நீங்க ஒரு இரும்பு வாங்கி கேட் வைக்கிறீங்க. கேட் பண்றீங்க உங்க வீட்டுக்கு. மெயினான ஒரு கேட் கட்டுறீங்க. ஆனா அந்த கேட்ட நீங்க வந்து பெயிண்ட் அடிக்காம வச்சீங்க. அந்த பெயிண்ட் அடிக்காம வச்சதுனால என்ன ஆயிருக்கும்? துரு புடிச்சிருக்கும். அது துரு புடிச்சு என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜ்ல அது அப்படியே உதிர ஆரம்பிக்கும். சோ கம்ப்ளீட்டா டஸ்ட்டா மாறிரும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து
நம்மளுடைய இந்த செல்ஸ்க்கு மேலேயும் நடக்குது. இந்த செல்ஸ்க்கு மேல நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க, ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகும்போது அந்த ரஸ்ட்ட நம்ம கண்ணால இப்படி பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு பதிலா நம்ம வந்து மிரர்ல நம்மனால ஃபீல் பண்ண முடியும். அதாவது இப்ப நீங்க அ கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பார்க்குறீங்க. ஒரு டல்னஸ் இருக்கு. அதே மாரி ஒரு இன்னர் க்ளோ யாரோ ஒரு ஒரு இன்னர் க்ளோ வந்து உள்ளுக்குள்ள இருந்து எரியக்கூடிய ஒரு லைட்ட யாரோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விட்ட மாதிரி. ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே எனர்ஜெட்டிக்கா இருக்காது. நம்மளுடைய கூடவே ரொம்ப வருஷம் இருந்து பழகுன ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நேம் டக்குன்னு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வராது. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் வச்சிருப்பீங்க. ஆனா அது போக மறந்திருப்பீங்க. உங்களோட ஆனிவர்சரி டேட்டே மறந்துருவாங்க. யூ ஆர் நாட் ஜஸ்ட் லூசிங் ஹெல்த் இந்த இடத்துல. யூ ஆர் லூசிங் ஆக்சுவலி அ ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஒரு லேசியான ஒரு பெர்சன் கிடையாது. யூ ஆர் நாட் ஈவன் ஏஜ்டு. இந்த ஏஜ்டு இது வந்து ஏஜிங்கால வரக்கூடிய பிரச்சனை இல்ல. ஆக்சுவலி யூ ஆர் கெட்டிங் இது டிப்ரஷனும் கிடையாது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, யூ ஆர் ஆக்ஸிடைஸ்ட். எப்படி உடம்பு இரும்பு வந்து துருப்பிடிக்குதோ, அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் நம்மளுக்குள்ளேயே நடக்கும்போது, அந்த ப்ராசஸ தான் நம்ம ஆக்ஸிடேஷன் பயாலஜிக்கல் ஆக்ஸிடேஷன் அதாவது பயாலஜிக்கல் ரஸ்டிங்ன்னு சொல்லுவோம் இத. ஸோ இந்த பயாலஜிக்கல் ரஸ்டிங் நடக்கும்போது, இந்த இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அம் ஒரு நீங்க வந்து வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு ஒரு வொர்க்க முடிச்சுட்டு போறீங்க. ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்களுக்கு கோவம் வருது. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லுவாங்க, "அப்பா இவனுக்கு மண்டை சூடாயிருச்சு" அப்படின்னுவாங்க. தட் இஸ் நத்திங் பட் உங்களுடைய செல்ஸ் வந்து ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்றத ஃபீல் பண்றது. ஸோ உங்களோட பிரெயின் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்மோக்ஸ்னால அது வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிராஃபிக்கா இருக்கட்டும், இல்ல கிட்ஸ் விளையாடக்கூடிய சத்தத்த காமிச்சு வெளிய ஒரு அந்த சத்தத்தையே அவங்க வந்து இரிட்டேஷனா நினைப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ள இருந்து நம்ம மூளைக்கு போகக்கூடிய செல்கள் எல்லாமே அது ஆக்ஸிடைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஏஜ் ஆகுறதோ, இல்ல இது ஏஜ் ஆகுறதுனால இது நார்மலான விஷயமோ, இது வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்ல. ஆனா யார கேட்டாலும் இது நார்மல் தான் சொல்லுவாங்க. பட் அதே மாதிரி இது தானா சரியாயிருமா? நான் ரொம்ப டல்லா இருக்கேன். எனக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நான் மத்தியானத்துல ரொம்ப டயர்டா இருக்கேன். ஈவினிங் ஆனா எனக்கு எனர்ஜி இல்ல. காலையில எந்திரிச்சா சுறுசுறுப்பா இல்ல. ஒரு விஷயத்த பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இல்ல. இந்த மாதிரி எந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லயும் தெரியாதது என்னன்னா, இந்த ஆக்ஸிடேஷன் தான். இந்த ஆக்ஸிடேஷன் தானாவே சரியாயிருமா? இந்த பயாலஜிக்கல் ரெஸ்ட் தானாவே சரியாயி போயிருமா? அதுவே மாறிருமான்னா, கண்டிப்பா மாறாது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன். இது ஏஜிங்கால வரக்கூடியது இல்ல. இது வந்து உங்க பாடி குடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் சிக்னல். அது என்ன வார்னிங் சிக்னல்னா, நாம இந்த வார்ல தோத்துக்கிட்டு இருக்கோம். உடம்புக்குள்ள பயாலஜிக்கல் துரு ரஸ்டிங் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த வார்னிங் சிக்னல். உங்க உடம்பு ஒரு இட்ஸ் ஆக்சுவலி கிரைங் ஃபார் ஹெல்ப். ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு இந்த டாக்ஸிக் மெட்டீரியல் என்ன பண்ணுதுன்னா, இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த டாக்ஸிக் மெட்டீரியல் தான் இந்த நம்மளுடைய செல் வால். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, செல் வாலோட ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த செல் வால்ல வந்து என்ன பண்ணும்னா, டேமேஜ் பண்ணி இந்த செல் வால பெனிட்ரேட் பண்ணி உள்ளுக்குள்ள இந்த டாக்ஸிக் மெட்டீரியல் லீக் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ லீக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய செல்ஸ் டேமேஜ் ஆகும்போது, போட்டோ காப்பி எமிஷன்ஸ் என்ன ஆகும்? நீங்க எடுக்கக்கூடிய புதிய செல்களும், அந்த 20 நிமிஷத்துக்கு ஒரு டைம் புதிய செல்கள் உருவாயிட்டு இருக்குன்னா, அதுவும் இந்த டேமேஜ் ஆன காப்பி மாரியே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுடைய இதுதான் செல் வந்து 2 செல்லா பிரியுது. ஸோ ஒரு செல் லைஃப் டைம் முடிஞ்ச உடனே அதே மாதிரி ஒரு போட்டோ காப்பி எடுத்து, இன்னொரு செல்ல உருவாக்குது. அந்த இன்னொரு செல்ல உருவாக்கும்போது, கேள்வி இங்க என்ன எல்லாருக்கும் வருது அப்டின்னா, இந்த ரெனிவல் நடக்குது. அந்த ஆர்கனே அப்ப புதுசா மாறிருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஆர்கன்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் மாறுது. 5 நாள்ல உங்களோட கட் இருக்கு பாருங்க. 5 நாள்ல உங்களோட கட்ல இருக்கக்கூடிய எல்லா செல்லும் புதிய செல்லா மாறியிருக்கும். 21 நாள்ல உங்களுடைய லங்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா செல்லும் புதிய செல்களா இருக்கும். 4 மாசத்துல பிளட்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் புதிய செல்களா உருவாகியிருக்கும். 15 வருஷத்துல ஹார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா செல்லும் மாறி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனே வந்து இத்தனை நாள்ல, மாசத்துல, இயர்ல புதுசா மாறுது. ஆனா கேள்வி என்னன்னா, ஏன் அந்த பிரச்சனை, அந்த ஹெல்த்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு? ஏன் நம்மளுடைய உடம்பு நம்மளுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யற மாதிரியே ஃபீலா இருக்கு? ஏன் ஒரு நாளும் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு பாஸ் பண்றதுக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் நீங்க புதுசா ஒரு செல்ல உருவாக்கும்போது, உங்க உடம்பு புதுசா செல்கள உருவாக்கும்போது, அத எத பயன்படுத்தி உருவாக்குதுன்னு ரொம்ப முக்கியம். அது எத பயன்படுத்தி உருவாக்குதுன்னா, இந்த செல் டேமேஜ் பண்ணும்போது என்ன நடந்தது பாருங்க. இப்ப இதுதான் உங்களுடைய செல் இமேஜின் பண்ணுங்க. ஸ்கிரீன பாருங்க. இது வந்து ஒரு சிங்கிள் செல். அந்த சிங்கிள் செல்ஸ்குள்ள நெறைய பார்ட்ஸ் இருக்கு. இப்போ அந்த டாக்ஸிக் மெட்டீரியல் செல்லுக்குள்ள போகும்போது ஒரு வெடிப்பு உண்டாகும். ஒரு பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி பிளாஸ்ட் ஆகும்.
அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆன உடனே அங்க உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட் எல்லாமே என்ன ஆகுது பாருங்க, டேமேஜ் ஆகுது. அதுல முக்கியமா அந்த டிஎன்ஏவே டேமேஜ் ஆகுது. அப்போ டேமேஜ் ஆகி இந்த மாதிரி ஒரு டேமேஜ் ஆன ஒரு செல் திரும்பவும் ஒரு செல்லை உருவாக்கும் போது இதே மாதிரி டேமேஜ் ஆன செல்லையே உருவாக்குறதுனால தான் நம்மளுக்கு அந்த நோய், அந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இதுல இந்த செல்லுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இந்த டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செல்லுலார் ரஸ்ட் இருக்கு, அதாவது இந்த துரு இருக்கு. செல்லுலார் டிராஷ் இருக்கு, வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இந்த பிளாஸ்ட் நடந்தனால அங்க செல்லுலார் ஆஷ் இருக்கு. அப்புறம் மொத்தத்துல டாக்ஸிக் வேஸ்ட் இருக்கு. இந்த 4ம் சேர்ந்து இருக்கு. இப்போ ஒரு ஹெல்தியான செல்லுக்குள்ள இவ்வளவு டாக்ஸிக் மெட்டீரியல் சேர்ந்து இருக்கு. சோ இது எப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு பிராண்ட் நியூ BMW காரை ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது நேரா போய் ஒரு பெட்ரோல் போடுறீங்க. அந்த பெட்ரோல் வந்து கலப்படமான பெட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த பெட்ரோல் கூடவே கெரோசினை மிக்ஸ் பண்ணியிருக்கிறான். நீங்க டேங்க் ஃபில் பண்ணி வண்டியை ஓட்டின கொஞ்ச தூரத்திலேயே என்ன ஆகும், அது பிராண்ட் நியூ காரா இருந்தாலும் அது ஸ்டக் ஆகி பிரேக் டவுன் ஆகி சோக் ஆகி வண்டி ஓரமா நிற்கும். ஏன்? கலப்படமான ஃபியூவலை நீங்க போட்டதுனால. சோ அதே மாதிரி தான் நம்மளுடைய செல்ஸை நம்ம பில்டு பண்ணும்போது இந்த மாதிரி டாக்ஸிக் மெட்டீரியலோட பில்ட் பண்ணும்போது புதிய செல்ஸ்கள் வந்து ஷார்ப் அண்ட் கிளியரா எஃபெக்டிவான செல்களா உருவாகாது. அதுக்கு பதிலா டர்ட்டியான ஷார்ப் இல்லாத போட்டோ காப்பியா உருவாகக்கூடியதா இருக்கு. அப்போ இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த டஸ்ட இந்த டஸ்ட் பாருங்க, அந்த டாக்ஸிக் மெட்டீரியல் என்ன பண்ணுது, டிஎன்ஏவே டேமேஜ் பண்ணுது. இந்த டிஎன்ஏ தான் உங்களுடைய புதிய செல்களை என்னைக்கு உருவாக்கணும், இப்போ இருக்கக்கூடிய பழைய செல் என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகணும், அதெல்லாம் முடிவு பண்றது இந்த டிஎன்ஏ தான். ஆனா அந்த டிஎன்ஏவே டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா புதிய செல்கள் ஹெல்தியா உருவாகி அது என்ன வேலை செய்யணும்ன்றது தெரியாம கன்ஃபியூஸ்ட் ஆயிரும் நம்மளுடைய ஹியூமன் செல்ஸ். இது அடுத்த கட்டத்துக்கு போய் என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஒரு செல்ஸ் இந்த டிஎன்ஏவை டேமேஜ் ஆகும்போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டாக்ஸிக் மெட்டீரியல் மேலும் மேலும் அதிகமாகி நோயோட தன்மையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப இன்னைக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, இந்த டாக்ஸிக் மெட்டீரியல்ல செல்ல விட்டு இந்த ஆஷ் மெட்டீரியல்ஸ, இந்த ட்ராஷ் மெட்டீரியல்ஸ, எல்லாம் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ உடம்ப விட்டு வெளியேற்ற முடியுமா? அதாவது அந்த செல்களை விட்டு வெளியேற்ற முடியுமானா கண்டிப்பா முடியும். அது எதால முடியும் அப்படின்னா, இங்கதான் ஹீரோ என்ட்ரி ஆறாரு. அவருக்கு பேரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிராஷ் மெட்டீரியல்ஸ் இருக்கு பாருங்க, உங்க செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிராஷ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணி தூக்கி வெளியே போட்டுரும். இந்த பாய்சன்ஸ் மெட்டீரியல் இருக்கு பாருங்க, உணவு மூலியமா போன ஃபுட்ல இருந்து போன பாய்சன். நம்ம ஃபுட் எதுல இருந்து பண்றோம்? ஃபுட் விவசாயம் பண்ணும்போது பலவிதமான நூத்துக்கணக்கான டேஞ்சரஸான கெமிக்கலை பயன்படுத்துறோம். சாப்பிடக்கூடிய உணவுகளை கலர் கலரான பொருட்களை போடுறோம். அது அது வந்து டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கான இன்னும் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்றோம். ஸோ இதெல்லாமே பாய்சன் தான். இது யாராவது யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அளவுக்கு மீறி சாப்பிட்ட, அளவுக்கு மீறி இல்லை, ஒரு மனுஷன் அதை எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஈ வில் டை. ஸோ அந்த மாதிரியான பாய்சனஸான மெட்டீரியல்ஸை நம்ம உடம்புல தினமும் உணவு மூலியமா அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேக்டரி அண்ட் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் மூலியமாவும் நிறைய டாக்ஸிக் மெட்டீரியல் நம்ம உடம்புக்குள்ள போகுது. அப்ப இந்த 20 நிமிஷத்துல நீங்க புதிய பர்சனா மாறி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ எதை வச்சு பில்டு பண்ணீங்க உங்க செல்ஸ? இந்த பழைய ரஸ்டியான, டஸ்டியான, டல்லான வெர்ஷன நீங்க உருவாக்கி இருக்கீங்களா? இல்ல ஹெல்தியான, கிளீனான செல்ல நீங்க உருவாக்கி இருக்கீங்களா? இதுதான் கேள்வி. சோ இமேஜின் பண்ணுங்க, நாளைக்கு காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க. அந்த எந்திரிக்கும் போது உங்க மிரர பாக்குறீங்க. அந்த மிரர்ல ஒரு ஸ்பார்க்கிங்கான ஐஸ் தெரியுது. அதாவது நல்ல ஒரு கண் வந்து பிரைட்டா இருக்கு. நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா லைவா ஃபீல் பண்றீங்க. ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றீங்க. எந்திரிச்ச உடனே கோ அப்படின்ற மைண்ட் செட்ல 1, 2, 3 கோ. வேலைய எந்த விதமான டென்ஷனும், ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம சூப்பரா பண்ணி முடிக்கிறீங்க. உங்க டே ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய எனர்ஜி அளவிடாத அளவுக்கு நிறையவே இருக்கு. சோ நீங்க அந்த 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சன், அதே பர்சன் தான் நீங்க. இப்போ கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்றீங்க. அது காரணம் ரெஸ்ட். சோ முன்னாடி எப்படி இருந்தீங்க? ஹெல்தியா இருந்தீங்க, எனர்ஜெட்டிக்கா இருந்த மாதிரி ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு நபரா உங்களாலயும் மாற முடியும். ஏன்னா அதே பர்சன் தான் நீங்க. அதே எனர்ஜியில தான் நீங்க இருந்தீங்க. சோ அத நீங்க திரும்பவும் எ ஒன்ஸ் அகைன் நீங்க அந்த லைஃப வாழ முடியும். அந்த எனர்ஜெட்டிக்கான பர்சன உங்கனால வேக்கன் பண்ண முடியும். அது எப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மூலியமா இது பயன்படுத்த முடியும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இத பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஒரு ஆபீஸ் முடிச்சு இன்னைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 8:30 இந்த டைம்ல ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு அப்படின்னா, ஒரு லாங் டேக்கு அப்புறமாட்டிக்கு அவர் பேக் எடுத்து வைக்கிறாரு. அவங்க பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த பேக் வச்சுட்டு அவர் சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, அவர் அவங்க கிட்ஸோட சேர்ந்து அவரும் விளையாடுறாரு. ஒரு ஒரு வார்த்தை அவங்க பேசக்கூடிய
வார்த்தையை பொறுமையா லிசன் பண்றாரு, அவரோட மைண்ட் ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகுது, அவர் ஹார்ட் அந்த வீட்ல அந்த பசங்களோட இருக்கு. த ஃபர்ஸ்ட் டைம் அவர் ரொம்ப ட்ரூலி அதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃபீல் பண்றாரு அப்படின்னா, இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷனா இருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒருத்தருக்கு அச்சீவ் பண்றதுக்கும் இதை ஃபீல் பண்றதுக்கும் நீங்க ஆன்டி ஆக்சிடென்ட் தான் உங்களுக்கான சொல்யூஷன். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாருங்க, நம்ம செல்ஸ்குள்ள பூந்து அந்த கிரீன் கலர் வேவ்ஸ் இருக்கு பாருங்க, அது ஆன்டி ஆக்சிடென்ட் நினைச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய செல்ஸ்குள்ள பூந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆன அந்த டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வெளியே போட்டு, நம்மளுடைய ஒரு பிரெயின்ல இருக்கக்கூடிய செல்ஸையுமே காம் டவுன் பண்ணி, நம்மள ஃப்ரெஷ் அண்ட் யங்கா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ இது வந்து உங்களுடைய செல்களை மாத்தல, பட் உங்களுடைய திரும்பவும் அந்த எனர்ஜியை அந்த கிளீனான செல்லை உருவாக்கி கொடுக்குது. உங்களுடைய அதாவது உங்க ஃபேமிலிக்கே நீங்க பிடிச்ச நபரா மாறுவீங்க. எப்ப அப்படின்னா நீங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை பயன்படுத்தி உங்க செல் கிளீனா இருக்கும்போது, நீங்க வந்து ரொம்ப காம், ரிலாக்ஸ்ட் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சனா மாறியிருப்பீங்க. நீங்க இப்போ வேலையை முடிச்சு, டின்னர் முடிச்சுட்டு ஒருத்தர் தூங்க போறாங்கன்னா, பிரச்சனை என்ன வரும்? இப்ப தூக்கம் வராது சீக்கிரத்துல. ஒரு 12 மணி வரைக்கும் 12 மணி, 1 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தூக்கம் வராம. ஆனா அந்த பிரச்சனை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க போய் படுத்த உடனே டீப் ஸ்லீப்புக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க மைண்ட் ரொம்ப குவைட் ஆயிரும். அவங்களோட டீப் ஸ்லீப் ஏன் முக்கியம் அப்படின்னா, அந்த டீப் ஸ்லீப்ல தான் செல்ஸ்ல இருக்கக்கூடிய டேமேஜ் எல்லாம் தன்னை சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ நோயிங் தட் நீங்க ஆன்டி ஆக்சிடென்ட் எடுக்கும்போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட தூங்கலாம். ஏன்னா உங்களோட ஒரு செல்லும் ரீபில்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு மாஸ்டர் பீஸ் செல்ஸை உருவாக்கிட்டு இருக்கு. உங்களுடைய இன்டர்னல் பிரிண்டர் டிஎன்ஏ சரியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சைலண்டான ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னா, நீங்க ஏன் இதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும்? ஏன் உங்களுடைய உடம்ப கேட்டு பாருங்க. ஏன் உங்களுடைய செல்ஸை நீங்க துரு பிடிக்க விடணும்? ஏன் துரு டெய்லி ஸ்ப்ரெட் ஆகிறத நீங்க அலோவ் பண்ண வேண்டியது இருக்கு? அவசியமே இல்லை. த ரியல் சீக்ரெட் என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ஒரு பர்சனா நான் இங்க வாழணும் அப்படின்னா, உங்களுடைய செல்ஸை கிளீனா வச்சுக்கோங்க. உங்க டிஎன்ஏவை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இத பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மேலும் மேலும் ஸ்ட்ராங்கா உருவாகிட்டு இருக்காரு. சோ இந்த லூப்ப நான் சொன்னேன் ஆல்ரெடி, அந்த யூ ஈட் யூ சஃபர்ன்னு சொல்லி ஒரு லூப் கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த லூப்பை பிரேக் பண்றதுக்கு நீங்க ஆன்டி ஆக்சிடென்ட்டை பயன்படுத்தலாம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் ஆன்டி ஆக்சிடென்ட். இட்ஸ் டைம்ஸ் டு வேக் அப் நவ் த ஃப்ரெஷ் அண்ட் கிளீன் செல்ஸ் வித் த சிஎல்எக்ஸ். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நேச்சுரலான ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அந்த சப்ளிமெண்ட்டுக்கு பேரு சிஎல்எக்ஸ். சிஎல்எக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சிஎல்எக்ஸ் எதுல இருந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ்ல இருந்து பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அந்த ஹார்ட் ஆஃப் அந்த ஃப்ரூட்டோட ஹார்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். அந்த ஹார்ட்ல இருந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, நேச்சுரலா கிடைச்சிருக்கு. சிஎல்எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பில்லோ டேப்லெட்டோ கிடையாது. சிஎல்எக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹைடெக் மேஜிக் நடக்குது. இந்த சிஎல்எக்ஸ் சாஷேட்டை நீங்க கட் பண்ணி உங்க மவுத்ல போட்ட உடனே அது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி உடனே உங்க எப்படி ஒரு ஸ்பாஞ்சில தண்ணி அப்சர்வ் ஆகுதோ அதே மாதிரி உங்க மவுத்ல இருந்து இது உங்க அண்டர் த டங்ல நீங்க போடுவீங்க. அதனால உடனே இது அப்சர்வ் ஆகி ஸ்ட்ரெயிட்டாவே டைஜஷனுக்கெல்லாம் டைமே கொடுக்காது. நேரடியா சிஎல்எக்ஸ் வந்து உங்க பாடியில ஒரு லைட் மாதிரி டிராவல் பண்ணி செல்லுலர் ஆஷ் ட்ராஷ்ல எங்க இருக்கோ ஒளிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் செல்லுக்குள்ள இருந்து கிளியர் பண்ணும். இட் கம்ப்ளீட்டா உங்களுடைய செல்ஸை வந்து வாட்டர் வாஷ் பண்ண மாதிரி கிளியர் பண்ணும். ஸோ இட் புட்ஸ் த இன்டர்னல் ஃபயர். உங்களோட ஆர்கன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸிக் மெட்டீரியல்னால இன்ஃபிளமேஷன் சொல்லக்கூடிய ஒரு கிரானிக்கல் ஹெல்த் ப்ராப்ளத்தை கொண்டு வரக்கூடிய ஃபயர் ஒன்று இருக்கும் இந்த டேமேஜ்னால. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சிஎல்எக்ஸ் வந்து அதை கம்ப்ளீட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணுது அந்த ஃபயர் எல்லாம். சிஎல்எக்ஸ் வந்து உங்களோட பர்மிஷனுக்காகலாம் வெயிட் பண்ணாது. நான் போய் கிளீன் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, நான் எப்ப பண்ணணும், என்னைக்கு பண்ணணும், அந்த கேள்விக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. நீங்க சிஎல்எக்ஸை பயன்படுத்தின ஃபர்ஸ்ட் மினிட்ல அந்த சேம் மொமெண்டம்லயே அது என்ன ஆக ஆரம்பிச்சு தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சு இட் வில் ஸ்டார்ட் ஹண்டிங் த ட்ராஷ் மெட்டீரியல் ஃப்ரம் த செல்ஸ். சிஎல்எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்ம்ஸ்ல கெமிக்கல்ஸ், ஃபேக்டரியோட கெமிக்கல்ஸ், மெடிசன்ஸோடைய டாக்ஸிக் மெட்டீரியல் இது எல்லாத்தையுமே ஃபிளஷ் பண்ணி உங்க உடம்பை விட்டு வெளியே அனுப்பும். இதை அனுப்பும்போது ஏற்கனவே நீங்க வந்து ஒரு ஹெல்த் ப்ராப்ளத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் முழுமையா வேலை செய்யும். ஏன் இப்ப அந்த ட்ரீட்மெண்ட்டும் அந்த மெடிசன்ஸோ ஏன் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, இந்த ஆஷ் மெட்டீரியல், இந்த செல் டூப்ளிகேஷன் இது எல்லாமே அங்க தப்பான வேலை நடந்துட்டு இருக்கு. அதாவது நிறைய டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு. சிஎல்எக்ஸ் வந்து உங்களுடைய பிராண்ட் நியூ செல்ஸை உருவாக்குறதுக்கும் கிளீனான ஒரு பாடியை உருவாக்குறதுக்கும் உதவி பண்ணுது.
த மூமெண்ட் யூ டேக் சிஎல்எக்ஸ், ரஸ்ட்ன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. டிஎன்ஏ டேமேஜுக்குன்ற வார்த்தைக்கு சுத்தமா வழியே கிடையாது. உங்க இன்டர்னல் பிரிண்டர் திரும்பவும் ஒன்ஸ் அகெயின் ஹெல்தியான, யங்கான, உங்களுடைய ஒரிஜினலான செல்ஸை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க கிளாக்க பாருங்க, ஒரு செகண்டும் இந்த ரஸ்டிங்ன்றது உங்க உடம்புக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு செகண்டும் இந்த ரஸ்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த ரஸ்டிங்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஒரு ரெஸ்கியூ என்னன்னா அதுதான் சிஎல்எக்ஸ். நீங்க சிஎல்எக்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்க உடம்புக்குள்ள ஒரு பிரிண்டர் மிஷின் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதை ரீஃப்ரெஷ் ஆகி புதிய செல்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும். நீங்க சிஎல்எக்ஸை ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்க ஃபியூ டேஸ்லயே நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு காரணம் உங்க செல்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான கிளீனான செல்களா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஷார்ப்பான ஹை எனர்ஜெட்டிக்கான பர்சனா திரும்பவும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த டல்லான டே, கம்மியான எனர்ஜி, இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஃபைனலி யூ ஆர் ஒரிஜினல் பர்சனா நீங்க மாறுறீங்க. சிஎல்எக்ஸ் வந்து ஜங்க்ஸை உங்க உடம்புக்குள்ள அலோவே பண்ணாது. சிஎல்எக்ஸை நீங்க பயன்படுத்தும் போது உங்க என்டையர் பாடி கிளீன் ஆயிருது. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. அது என்னன்னா, அவங்க இந்த லூப்குள்ளே மாட்டிப்பாங்க. அவங்களுடைய செல்ஸை வந்து டாக்ஸிக் மெட்டீரியல்ஸாலேயே புதிய செல்களை உருவாக்குவாங்க. அவங்க தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, மெடிசன் ஆஃப்டர் மெடிசனை யூஸ் பண்ணுவாங்க, பில்ஸ் ஆஃப்டர் பில்ஸை ட்ரை பண்ணுவாங்க, ரிப்போர்ட்ஸ் ஆஃப்டர் ரிப்போர்ட்ஸ் எடுப்பாங்க. எல்லாம் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ரிசல்ட் மொத்தத்துல 0. ஒரு ஸ்ட்ரகிள் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு, இதை நம்மளால சரியே படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி கிவ் அப் தான் பண்றாங்க. ஸோ ப்ராப்ளம் காஸ்ட் பை டாக்ஸின் மெட்டீரியலான உண்டான ப்ராப்ளத்துக்கு ஒரே சொல்யூஷன் அந்த டாக்ஸின் மெட்டீரியலை முதல்ல டீப்பா கிளீன் பண்றது தான். ஒரு செல்லுக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ராஷ் மெட்டீரியல்ஸை ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் சிஎல்எக்ஸ் மூலியமா நம்மளால கிளீன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லைங்க, இது கம்ப்ளீட்டான ஒரே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். இது நீங்க மெயின்டெனன்ஸ்க்காக, அதாவது மாசம் மாசம் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸ்ட்ரகிளை நீங்க தொடர்ந்து ஃபேஸ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா டாக்ஸிக் மெட்டீரியல்ஸை இதை ஃப்ளஷ் பண்ணிடுது, ரஸ்ட்டை கில் பண்ணிடுது. நீங்க ஒரு சாஷெட் சிஎல்எக்ஸ் எடுத்து சாப்பிடுற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. எவ்ரிடே மார்னிங் இது நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய இன்டர்னல் ரஸ்ட்டை ஸ்லோ டவுன் பண்றீங்க. இது உங்களுடைய சிஎல்எக்ஸ் உங்க நாக்கு கீழே கரைஞ்சி உடனே உங்களுடைய மாத்திரை மாதிரி இல்லாம இது ஸ்ட்ரைட்டாவே அப்சர்வ் ஆகி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்க. அந்த தண்ணி என்ன பண்ண போகுதுன்னா இந்த மாஸ்டர் கிளீனருக்கு உதவி பண்ணி செல்ஸ்குள்ள இருக்கக்கூடிய டாக்ஸிக் மெட்டீரியலை வெளியேற்றுது, செல்லுலர் ஆஷை வெளியேற்றிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு பர்சனா நீங்க மாற முடியும். இப்போ நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து பில்லுக்கு மேல பில்லு பே பண்றாங்களே, அது காரணம் என்ன அப்படின்னா தட் இஸ் கால் மெடிக்கல் பெனாலிட்டி. உங்களுடைய செல்ஸை நீங்க கிளீனா வச்சுக்காததுக்கும் உங்க டிஎன்ஏவை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணாததுக்கும் புதிய செல்கள் உருவாகும் போது அதை ஹெல்தி செல்களை உருவாக்காம பழைய ஆஸ்ட் மெட்டீரியல்ஸை வச்சு பில்டு பண்ணனால பே பண்ற பெனாலிட்டி. ஆனா நீங்க சிஎல்எக்ஸை பயன்படுத்தும் போது உங்க லைஃபை நீங்க ரீசெட் பண்றீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி ஆன்டி ஆக்சிடென்ட் பத்தி நான் கேள்விப்படல? ஏன் நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஸ்கூல் புக்ஸ்ல இதை பத்தி படிக்கல? ஏன் எனக்கு யாரும் இதை பத்தி சொல்லி தர மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இந்த ஆன்டி ஆக்சிடென்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிக் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க தேவைப்பட மாட்டீங்க. அந்த லூப்பை விட்டு வெளியே போயிருவீங்க. ஸோ அதனால அவங்க $1 பில்லியன் எம்பையருக்கு நூத்துக்கணக்கான வருஷமா கம்பெனி உலகம் ஃபுல்லா நடத்தி ஆயிரக்கணக்கான கோடியை இன்வெஸ்ட் பண்ண அந்த லூப்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிருவீங்க. அதனால அது உங்களுக்கு லாஸ். நீங்க மாசம் மாசம் அந்த டேமேஜுக்கு மருந்து வாங்க மாட்டீங்க. ஸோ அதனால அவங்க ஆன்டி ஆக்சிடென்ட பத்தி மறைச்சிருப்பாங்க, யாரும் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்க மாசம் மாசம் பில் கட்டுறது தான் அவங்களுக்கு தேவை. எந்த ஒரு மனுஷனுடைய செல்கள் வந்து தன்னை ஹீல் பண்ணிக்குதோ, யாருடைய செல்கள் வந்து அவங்களோட டிஎன்ஏவை ப்ரொடெக்ட் பண்ணிக்குதோ அவங்களுக்கு எந்த மருந்தும் ஊசியும் தேவையே படாது. சிஎல்எக்ஸ் வந்து ஏதோ ஒரு நாள் வேலை செய்யும் அப்படின்லாம் இல்லை. சிஎல்எக்ஸ் நீங்க பயன்படுத்தின ஆரம்பிச்ச சேம் டேல உங்களுக்கு சிஎல்எக்ஸ் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். சிஎல்எக்ஸ் வந்து இம்மீடியட்டா உங்களுடைய சேஞ்சஸை நீங்க பார்க்க முடியும். நீங்க இந்த சிஎல்எக்ஸ் ப்ராடக்டை பயன்படுத்தும் போது உங்களுக்கு இதுல சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க 30 days மணி பேக் கேரண்டி கொடுக்குறோம். ஸோ ஏன் மணி பேக் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்டை இது வரைக்கும் எந்த பெரிய ஆக்டர்ஸும் ப்ரொமோட் பண்ணாம இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு 50,000 பாக்ஸ் கிட்ட இந்த சிஎல்எக்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட.
அப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் ரிப்பீட் ஆர்டர் இந்த ப்ராடக்ட வாங்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகுமா, இதுக்கு சொல்யூஷனே இல்லையே நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாரும் இந்த ப்ராடக்ட பயன்படுத்தி அவங்களுடைய லைஃப் ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணிருக்கிறாங்க. நீங்க மேபி இன்னைக்கு 30 இயர்ஸ்ல இருக்கலாம், இல்ல நீங்க எங்க 30 இயர்ஸ்ல நீங்க உலகம் சுத்தக்கூடிய வாலிபரா இருக்கலாம், இல்ல 60 வயசுல மேபி ஃபைட்டிங் பேக். பட் வாட் எவர் இட் இஸ், நீங்க சிஎல்எக்ஸ பயன்படுத்தும் போது நீங்க திரும்பவும் ஒரு கிளீன் செல்ல உருவாக்க முடியும். ஒரு கிளீனான ஒரு பர்சனா, ஹெல்தியான ஒரு பர்சனா உங்களால வாழ முடியும். உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரீஃப்ரெஷ் பட்டனை இன்னைக்கு அமுக்குங்க. அது அமுக்கும் போது என்ன ஆகும்னா, என்னதான் ஒரு வயசானாலும் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் தான். ஸோ நீங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை எடுக்கும்போது திரும்பவும் அந்த யங் எனர்ஜெட்டிக் லைனா மாற முடியும். லைன் வரும்போது ஒரு சாதாரணமா வரமாட்டாரு. த லைன் இஸ் த கிங். when the king returns he rules again. ஸோ திரும்பவும் உங்க வாழ்க்கையை நீங்க ரூல் பண்ண முடியும். எனர்ஜெட்டிக்கா, ஹெல்தியா, சுறுசுறுப்பா. சொல்ல போனா உங்க வயசுல இருக்கிற முக்காவாசி பேரோட உங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்க ஹெல்தியாவும், எனர்ஜெட்டிக்காவும், ஆக்டிவா இருக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சிஎல்எக்ஸை பயன்படுத்தி ஒரு செல்லையும் கிளீன் பண்ணுங்க. புதிய செல்களை உருவாக்கும் போது ஹெல்தியான செல்களை உருவாக்குங்க. டேமேஜ் வராம, செல்ஸ்ல டேமேஜ் வராம பாதுகாத்துக்கோங்க. உங்க வாழ்க்கை யங்காவும் எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டுடைய சயின்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதுல மேபி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் ஆர் கிளாரிட்டி தேவைப்படலாம். ஸோ இந்த கிளாரிட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா எங்க போய் தெரிஞ்சுக்கலாம்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டை பத்தி உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயில்டா சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால வி ஹேவ் த பெஸ்ட் டீம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கொஸ்டின்ஸை கேட்கலாம். இல்ல உங்களுக்கு எப்படி செல்ல கிளீனா வச்சுக்கலாம் அப்படின்ற மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்க டிஎன்ஏவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அன்மியூட் பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸை கேட்கலாம்.